ஐயா, நம்ம உடம்பால் செய்கிற கர்ம வினை வந்து ஆன்மாவில் பதிவாகுங்களா ஐயா? ஆன்மாவில் பதிவாகாதுமா, மனசில் பதிவாகுங்க. மனம் போய் ஆன்மாவில் சேருமே. அப்போ அதானே தூக்கின்னு சுமந்துங்குது. உங்கள் பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அது அவனை பாதிக்குது. அவன் இல்லாத போது உங்களை தானே பாதிக்கும். அப்படி தான்மா இது. அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா, ஒரு ஆன்மா இன்னொரு உடல் எடுக்கும்போது அது எதன் அடிப்படையில் முன்ன செஞ்ச கர்ம வினை பயன அடிப்படையில் தான் நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்மா உடல் எடுக்குது. ஒரு ஒரு ஆன்மா முதிர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு எப்படிங்க? ஆன்மாவுக்கு முதிர்ச்சி இளமைன்றதே கிடையாது, மனசுக்கு தான் முதிர்ச்சி இளமை. அப்புறம் ஒரு மனுஷனோட மூளை சிந்திக்குதுங்களா ஐயா, ஆன்மாவோட அனுபவ அறிவினால சிந்திக்குதுங்களா ஐயா? ஒரு மனுஷனோட சிந்தனை மூளை சிந்திக்குதுங்களா ஐயா, இல்லை ஆன்மாவோட அனுபவ அறிவுனால சிந்திக்குது? மூளை தான்மா சிந்திக்குது, மன மூளையில் தான் இருக்குது. ஒரு அஞ்ஞானி ஆன்மா அந்த உடலை விட்டுடுச்சுன்னு வச்சுங்களேன் ஐயா, அவங்க வந்து நரக வேதனை அனுபவிப்பான்னு சொல்கிறாங்களா, அப்படிங்களா ஐயா? அது போன பிறகு எந்த நரக வேதனை அனுபவிது? இருக்கும்போதே நரக வேதனை தான், வாழும்போதே நரக வேதனை தான் நம்ம மனுஷனுக்கு. அது அனுபவிச்சு தான் இப்போ அது சூசைட் பண்ணிட்டு போச்சு. பல விதங்கள்ல, ஒரு விதத்தில் இல்லை, பல விதங்கள்ல. இப்போ ஆண்களால் பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வாழ்க்கைகள் சின்ன பண்ணமா போகுது. கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா ஒரு மனைவியை கல்யாணம் பண்றான். 3 மாதம் பொறுத்து மனைவி கூட வாழ்ந்துட்டு தேத்தி விட்டுடுறான். 10 வருஷமா தான் அது அதே மாதிரி சில பெண்களால் ஆண்கள் பல விதமாக பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னா கடைசி வரைக்கும் அவன் கூட வாழணும். அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு முடிவு பண்ணி வாழணும். இது சரியில்லை அது சரியில்லைன்னா நீ எங்கே போனாலுமே சரியா இருக்காது. அதே மாதிரி ஒரு பெண்ணை தாலி கட்டி விட்டுட்டு அடுத்த பெண்ணுக்கிட்ட போய் வாழ்ந்தீங்கன்னா இதை விட நரக வேதனைப்பட்டு சாவுவாங்க. வாழ்க்கைன்றது ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு வாழக்கூடியது. அது சத்து கட்டுற மாதிரி மாற்றி போட்டுக்கின்னு போகிறது இல்லை. அந்த மாதிரி இந்த பாதிப்புகளே வர்றது அவனுடைய கர்ம வினையினுடைய காரணமாக தான். பெண்ணுக்கு வந்தாலும் சரி, அது ஆணுக்கு வந்தாலும் சரி. என்கிட்ட ஒரு ஆள் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாரு, கரூர்லேருந்து. அவருடைய சம்சாரம் அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் இட்டுன்னு போயிடுச்சான். இட்டுன்னு போய் 3 வருஷமாச்சான். நான் போய் இட்டுன்னு வட்டான்னு என்ன கேட்குறேன், நான் புரோக்கரேன். எவ்வளோ புத்தி இருக்குது பாரு. யார் பேசுகிறா, அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அவங்களாண்ட நம்ம என்ன விஷயத்த கேட்குறோன்னு கூட தெரியாத மண்டங்களாக இருக்கிறானுங்க சில பேர். அவன் 3 வருஷமாச்சு உன்னை விட்டு போயிட்டு நீ யாரையாவது ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வேண்டியது தானே. அவளை போயிட்டுன்னு வரேன்னா அங்கேயும் கேட்டு இங்கேயும் கேட்டு தான் நான் வாழ்க்கை போவோம். இந்த மாதிரி சில பெண்கள் தவறு செய்கிறாங்க. சில ஆண்களால் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை எல்லாரும் மாற்றிக்கின்னு வாழணும். நம்மளுக்கு ஒரு அமைஞ்சது வாழ்க்கை இதுதான், இதில் தான் வாழணுன்ற முடிவோடு இருக்கணும். அதை வாழும்போது ஆசையாக வாழ்ந்துட்டு அடுத்ததுக்கு ஆசைப்படும் போது எல்லோருடைய வாழ்க்கையும் கெட்டு போகுமா? சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, ஒரு ஐயாட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஐயா, மிதமாக போங்கன்னு. மிதமாக போனதுன்னா எப்படிங்க ஐயா, வேகமாக போகிறதுனா எப்படிங்க? அவசரப்படுறது வேகம், எதையுமே செய்யாதது சோம்பேறித்தனம். ரெண்டையும் உட்காந்து சிந்திச்சு இது சரியா இல்லையான்னு மிதமாக போனோன்னா நடுநிலையாக போகிறதுன்னு அர்த்தம். நன்றிங்க ஐயா, சந்தேகத்தில் தெளிய வச்சிட்டீங்க ஐயா. ஐயா இதை எடுங்க ஐயா. வாங்கிறது முன்னாடியே எங்கெங்கேயோ கோயில் வெள்ளம் வாங்கி நான் அலைஞ்சி கும்பிட்ட சாமி. முதல்ல போய் சண்டாபேசம் பண்ணும்போது நான் இது வரையும் போய் சாமி இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டதில்லை சாமி. என்னை நானே கும்பிட்டுக்கிறேன். அங்கே போய் எனக்கு மனம் வந்து போக மாட்டேங்குது. நான் உட்காந்து ஒரு மணி நேரம் பாடம் பண்ணேன். எங்கள் அப்பா நன்றாடே இதெல்லாம் உனக்கு சரிவிட்டு வராதரா, நீ இதெல்லாம் பண்ணாத, நீ வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கோயிலுக்கு போய் விட வாசு ஒரு டைம் இதேமாதிரி பண்ணக்கூடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் கேட்கல சாமி. நான் வந்து ரெகுலராக பாடம் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம். இதனுடைய நிலை என்னன்னா, சிவபாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். உங்கள் அப்பா வந்து அறியாமையில் இருக்கிறார் பாவம். அவர் வயசானவர். அவர் என்ன பண்ணுவார், அவர் நாளைக்கு அவர் சொல்கிறாரு. அது தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் பண்ணுவாங்க. அது மாதிரி அவர் எதை கண்டாரோ அதுலேயே நின்றுன்னு பாரு. அடுத்தது என்னன்னா அவர் தேடினது கிடையாது. அதனால் அவருக்கு தெரியல, பாவம் ஓஞ்சி போட்டோம். ஆனால் சிவவாய்க்கர் சொல்கிறாரு, இளமையில் நானே சொல்லிக்கிறேன். இந்த கோயில் கூட இப்போ நம்ம முருகர் கோயில் கட்டியிருக்கிறோம். ஊர் ஜனங்கள்லாம் வந்து வழிபடுது. இது ஆடிக்கிறதுக்கு வருது. மொட்டை கிட்ட ஒரே ரேடியோ கிட்ட நிறைய அமக்கலமாக இருக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் கும்பிட்டதில்லை.
இது எதுக்காக அப்படி கட்டி வச்சுக்கிறேன்? அப்போ நான் சாமி கும்பிடாது நான் ஏன் கட்டணும்னா, நான் வாழறது இந்த உலகத்தில் எனக்கு மட்டுமே இல்லை, உலகத்துக்காக வாழணும். அவன் தான் மனுஷன். தனக்காக மட்டும் வாழறோம் மனுஷன் இல்லை, அது ஒரு மிருகம். மனுஷன் மாதிரி வேஷம் போட்ட ஒரு மிருகம் அது. ஆனால் ஒரு மனுஷன்றது உலகத்துக்காக வாழறவன் தான் மனுஷன். தனக்காக வாழற மிருகம் அது. அது அது அடிக்கும், அது சாப்பிடும், அது தூங்கிடும், அது செத்து போய்டும். ஆனால் மனிதன் போனதுக்கு சில அடையாளங்கள் வேணும், வச்சுட்டு போகணும். இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று செய்து வச்சுட்டு போகணும். அது வர ஜென்ரேஷனை கும்பிடணும். திருவண்ணாமலை கோயிலுக்கு உங்கள் அப்பா போன்றதை கட்டினார் அவர். யாரோ கட்டி வச்சதை தானே போய் கும்பிட்டுங்கிறாரு. அவர் ஒரு கோயில் கட்டிட்டு கும்பிட்டுனா பரவாயில்ல, அது செய்ய முடியல. அது மாதிரி கட்டி வச்சதால் தானே போய் கும்பிடுறோம். அது மாதிரி நம்ம வாழும்போது என்ன செய்து வச்சுட்டு போனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது உபயோகமாகும். அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. மற்ற எந்த ஜீவராசியாலும் அது செய்ய முடியாது. ஆனால் அந்த இளமையில் கோவிலில் அவசியம் கட்டாயம் போகணும். அது எந்த மதமாக ஒன்றாலும் இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும். ஆனால் இளமையில் தேவை. ஆனால் முதுமையில் இருந்தால் அவன் அறியாமையில் இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ அவன் இன்னும் உண்மையே தெரிஞ்சிக்கல, புக்கையே படிச்சுங்கிறான், செய்ததையே செய்துங்கிறான்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்றாரு, நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்றார். என்ன பொருள் இது? அது கடவுள் இல்லடா, கல்லுடா. அது அந்த கல்லுன்றத கடவுள்னு நினைக்கிற ஒரு வயசு இருக்குது. அந்த வயசுல அதுக்கு போனோம். நீ சாகிற வயசுல போய் அதையே கும்பிட்டுன்னு இருக்கக்கூடாது. கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறான், அதை தேடுன்றது. அந்த தேட சொன்னதான் இப்போ உனக்கு இந்த 3 உபதேசம் கொடுத்துருக்குது. இப்போ என்ன ஆகிப்போச்சு உனக்கு? இல்லை இல்லை, அது அறியாமையில் கும்பிட்டுக்கணும் தான், கடவுள் நமக்குள்ளவே இருக்குது. இப்போ நம்மளே தான் கடவுள், நம்ம கடவுள் இல்லைன்னா நம்மளே இல்லை அப்படின்றது இப்போ நீ தெரிஞ்சுக்கின. அதனால கோவிலுக்கு போகல. அப்போது உன்னை தேடணும். நீ உனக்குள்ள ஒரு கடவுள் இல்லைன்னா கோவில் 1000 கடவுள் தான் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. உனக்குள்ள இருக்கிற கடவுள் தான் உன்னை காப்பாற்ற முடியும். அப்போ உனக்குள்ள இருக்கிற கடவுளை யார்? அது எதுக்கு நான் பிறந்து செத்து போகிறதுக்காக பிறந்தேன்? என்ன அறியாத நான் செத்து என்ன பிரயோஜனம்? நான்ன்றது கையா காலா தலையா உடம்பா எது நான் அப்படின்றது ஆராயிறது தான் ராஜயோக பாடசாலையில் சொல்லி கொடுத்துன்னு. இதை தெரிஞ்சுக்கிறவனுக்கு, அதை பாடத்தில் முழுமையாக போகிறவனுக்கு கோவில் குளம் போக முடியாது. ஆனால் தனக்குள்ளவே இறைவனை தேடணும். அதனால தான் சொல்கிறான், ஊனுடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்போர்க்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னா. தனக்குள்ளவே தேடும்போது தாண்டா கடவுள் தோன்றுவான். கோயிலில் போய் கும்பிட்டேன்னா கடவுள் தோன்ற மாட்டான், கடவுள் அடையாள பொருளாக தான் இருப்பான்றான். அதனால எல்லா மதத்தில் இருக்கிறவனும் குறிப்பிட்ட காலம் இளமையில் சர்ச்சுக்கு போ, மசூதிக்கு போ, கோவிலுக்கு போ. ஆனால் முதுமையில் உன்னையே தேடுங்கோ. உங்களை தேடினாதான் மோட்சம் முக்தின்ற பேச்சுக்கு புக்கு வச்சுக்கின்னு படிக்கிறதால மோட்சமும் கிடைக்காது, புக்கும் இதுவும் முக்தியும் கிடைக்காது. அதனால் இப்போ உன்னை தேடுற வழிக்கு வந்துக்கிற, அது நல்ல வழி. அதிலேயே பின்பற்றி மனசை அதிலேயே செலுத்து. உன் உயிர் மேலேயே உன் எண்ணம் இருக்கட்டும், உன் உயிர் மேலேயே உன் நினைப்பு இருக்கட்டும். உடலை மறங்கோ, உயிரை நினைங்கோ. அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு. இன்னொரு விஷயம் ஐயா, நான் இது கடை வச்சுக்கிறேன், மருந்து கடை, உரக்கடை. பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஒரு டைம் காலைல கடையை திறந்துட்டு பின்னாடி தண்ணி மழை பெஞ்சிட்டு இருந்தேன். அப்போ தண்ணி போகிறதுக்காக கேட்டு பிடிச்சிட்டு தண்ணி திறந்து பார்த்தா அதில் கிணறு பிடிச்சிங்க என்ன கிணறு பிடிச்சிட்டு நானும் ஐயோ அப்பான்னு கத்துறேன். யாருமே வரல. மூச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா பேர் மூச்சு அப்படியே ஓடுற மாதிரி தெரியுதுங்க ஐயா. அப்போ தான் ஐயோ என்னடா அம்மா சம்பாரிச்சும் போனவன் கடையில் சாக போகிற முடியாதா, என்னடா நம்மளை யாரும் காப்பாற்ற ஆள் இல்லைன்னு ஒரே நேரம் ஐயோ ராமான்னு ஒரு காற்று சத்தம் போட்டேங்க ஐயா. அப்படியே ஒரு செகண்டு கீழே விட்டுச்சு எனக்கு, இறந்து தோப்புன்னு கீழே வந்துட்டேன் சாமி. ஒரு சின்ன ஒரு அடிக்கடி எதுவுமே போடல, எதுவுமே இல்லை சாமி. எனக்கு அப்படியே இதாகிட்டேன் சாமி. அதுதான் சொல்கிறது. இதில் கூட நான் பல சின்ன ஒரு காயமும் ஆகலை சாமி. பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். உனக்கு ஒரு பெரும் ஆபத்து வரும், உனக்கு வரணும்னு அது விதி. ஆனால் இந்த பாடத்தில் இருக்கிறவனை அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து சின்ன அடிப்படுற மாதிரி காப்பாற்றி விட்டுட்டு போயிடும். ஏன்னா இந்த பாடத்தினுடைய வலிமை அது. ஆனால் இந்த பாடத்தில் இல்லாத பக்தியில் இருக்கிறவன் ஏடாகுடமாக போய் மாட்டிக்கின்னு செத்து போயிடுவான். அதனால் மரணத்தில் கூட இதுக்கு ஒரு மரியாதை உண்டு. அதனால் இந்த பாடத்தை பின்பற்றி போங்க. இது என்கிட்ட கற்றுக்கணுன்றதுல எங்கே ஒரு நல்ல குரு இருந்தாலும் கற்றுக்குங்க. ஆனால் போலி குருக்கிட்ட போய் மாட்டிக்கி நீங்களும் கிட்ட அவனும் கெட்டுன்னு இருக்காதீங்க. அதனால் எங்கே இருந்தாலும் நல்ல குருக்கிட்ட உண்மையான பாதையை தெரிஞ்சு பயணம் பண்ணுறது தவறு கிடையாது. ஆனால் போலிங்க கிட்ட போய் மாட்டிக்கின்னு அவதிப்படாதீங்க, கெட்டு போகாதீங்க. நல்ல குருக்கிட்ட என்கிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது. நானே இப்போ எல்லாரையும் வராதிங்கன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே கூட்ட முடியாது, அளவு மாரி கூட்டமாகி போச்சு. அதனால் தயவுசெய்து வராதிங்கன்னு சொல்லின்னுக்கிறேன்.
அதனால் அந்த நல்ல குருக்கிட்ட போய் யார் ஒன்றாலும் நல்லா சொல்லி கொடுத்தால் அவங்களாண்ட கற்றுக்கணும், முறையோடு தெரிஞ்சுக்கின்னு போங்க. முறை தெரியாமல் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அது பயனே இருக்காது உங்களுக்கு, அதனுடைய பலன் அனுபவிக்க முடியாது. அதனால் அப்படி செய்யுங்க, சரியான நேரத்தில் அது உங்களை கை கொடுத்து காப்பாற்றும். சரி, ஒரு சித்தர் பாட்டு ஒரு விளக்கம் ஒன்று சார். என்ன பாட்டு? சம்பா பாட்டு நீ பாடினீன்னா அந்த பாட்டுக்கு நீ தான் விளக்கம் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்னத்துக்கு அதை படிக்கணும்? ஒன்று தெரியுமா சாமி? ஒன்று அப்படிதான் எல்லாத்தையும் தெரியும். எனக்கே எல்லாமே தெரியாது. எல்லாம் தெரிஞ்சு இங்கே ஒருத்தம் கூட கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு இங்கே வேலை கிடையாது, கடவுளோட போயிடுவான். எல்லா சித்தர் பாடல் எழுதுனது சித்தர்களுக்கு மட்டும்தான் எல்லா பாடலுக்கும் விளக்கம் தெரியுமே தவிர எவனுக்குமே எல்லா விளக்கமும் தெரியாது. ஏதோ தெரிஞ்ச பாடல் நம்ம 4 பாடல் தெரிஞ்சுக்கணுமா, 4 பாடல்கள் நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க கிட்ட கேட்கக்கூடாது சித்தர் பாடல்கள் மட்டும். ஏன்னா அவ்வளோ புனிதமானது அது. ஏன்னா பாடத்துக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு அந்த விளக்கம் புரியல. இப்போ பாடம் பண்ண அந்த விளக்கம் தானா பாடல் தான் பாடம் புரியுது. அதனால உங்களுக்கே தானா விளங்கும். நல்லா டீப்பா போங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். அருகையில் உட்கார்ந்துருக்கும் போதும் குருவுடைய அறிவுரையை கேட்கும் போதும் அவனுடைய மனநிலை அவனுக்கு மாறி இருக்கான்ற அந்த மாற்றம் எப்படி தெரிய வருது? கண்டிப்பா மாறும். அது எந்த மாதிரியான உணர்வு நிலையா இருக்கு? இல்ல, அது அவன் தான் அறிய முடியும், அடுத்தவங்களால அறிய முடியாது. இப்போ ஒரு தாயும் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் புணர்வு பண்றாங்க இல்லையா, ஒரு விதமான இன்பம் கிடைக்குது. நாளைக்கு காலையில் வந்துட்டு உடனே பார்க்குறவங்களாம் நல்லா இன்பம் அணிஞ்சுக்கணும் சொல்ல முடியுமா? அந்த மாதிரியான விஷயம் இது. தனக்குள்ளவே தான் அடையிற இன்பத்தை அடுத்தவனால அறிய முடியாத விஷயம். அப்படி இங்க ஒவ்வொருத்தருமே நான் பேசும்போது அறியிறாங்க. ஆனா இந்த செவுத்தை தாண்டின உடனே நான் இங்க பேசுறதே மறந்துட்டு பொண்டாட்டி மேலேயும் புள்ள மேலேயும் அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் போயிடுது. இந்த நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு முடியாது. அது அவங்களால தான் முடியுமே தவிர மற்ற குருமார்களால முடியாது. அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, எப்படி தக்க வச்சுக்கணும், எந்த மாதிரி? எல்லாத்தையும் சொல்லிங்கிறேம்மா. ஒரு நாள் சொல்லல, 40 வருஷமா சொல்லிங்கிறேன். இது இன்னைக்கு பேசல, நான் 40 வருஷமா இது மாதிரி உட்கார வச்சு பேசுங்கிறேன். நீ எப்படி வாழணும், எதுக்காக வந்த உலகத்துக்கு, எதை அடையணும், நீ என்னமோ உலகமே நிஜம்னு வாங்குற. எந்த ஒரு பொருளும் இங்க உலகத்துல உந்து கிடையாது. உன் பிள்ளையே உந்து கிடையாது, நீயே உந்து கிடையாது. இப்போ உங்க உடல் இருக்குது, இது நீங்களா செய்துக்கினீங்க? இல்ல, உங்க அப்பா அம்மா செய்தாங்க. அப்ப நீயே வாடகை விட்டதான் வாழ்ந்துக்கிற கதை அது. அதே மாதிரி உன் பிள்ளைக்கிற அவன் உடல்ல அவன் தான் செய்துக்கின்னு வாழலாம் கிடையாது, நீங்க செய்த உடல்ல வாழ்ந்துக்கிறான். அப்போ இந்த உலகத்துல நிஜம்ன்றதே ஒண்ணுமே கிடையாதுமா. உன் ஆன்மா மட்டும்தான் நிஜம், கடவுள் மட்டும்தான் நிஜம், வேற எதுவுமே எல்லாம் போய் தான். உன் உடல் போய், உலகம் போய், எல்லாம் போய். உன் சொந்தம் போய், உன் பந்தம் போய், உன் அண்ணன் போய், தம்பி போய், புள்ள போய், புருஷன் போய். ஆனா இது பொய்ன்னு தான் அதில் வாழ்ந்துன்னுக்கிறான். தெரியும் யாருக்கும், நான் சொல்லி தெரிய போறதே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அவன் அதிலேயே தான் வாழ்வான். இதான் சாபம். இந்த இத்தனை லட்சம் பேர்ல எவனா 2 பேர் தப்பி வரோம், அதான் வரோம். எல்லாருக்கும் போய் சேர்றது இல்லை. அது விரும்பி அதோட விருப்பத்துல இறங்கி அதுக்காக உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்குது. இல்லைன்னா கிடைக்காது, இல்லைன்னா கிடைக்க வாய்ப்பே கிடையாது. மாற்றம் வேணும்னு விரும்புறவங்களை ஒரு குருநாதர் மாற்ற முடியுமா? முடியாது. மாற்ற வேண்டும் விரும்புறவங்க முடியாது, யாரும் மாற்ற முடியாது. முதல்ல அவன் மனம் மாறினால் மட்டும்தான் முடியுமே தவிர ஒரு குருநாதரால மாத்துறதுக்கு இன்னைக்கு குருநாதருங்க இல்லை. பால் பிரண்டன்னு ஒருத்தர் இங்கிலாந்துல இருந்து இந்தியா முழுதும் ஆராய்ச்சி பண்ணின்னு வரான். இந்து மதத்துல இருக்கிற மொத்த சாமியாரையும் ஆராய்ச்சி பண்ணிட்டான். ஒரு புரோஜனம் இல்லைடான்ட்டு போயிட்டான். எல்லா மதவாதியும் முஸ்லீம்லேருந்து கிறிஸ்தவன்லேருந்து இந்துலேருந்து கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணிட்டு கட்சியில் ஊருக்கு கிளம்புறான். அது கவர்மெண்ட்டே அமைச்சு சர்ச் பண்ண சொல்லுது. அப்படிப்பட்டவன் ரமணர்கிட்ட போய் மாட்டிக்கணும். பேசவே இல்லை, பேசாமையே அவனை காணாத பண்ணிட்டாரு. அவன் மில்லியன் கணக்கில் புக்கு எழுதி இன்னைக்கு இங்கிலாந்துல ரமணர் ஆசிரமத்துக்கு எல்லாம் ஆங்கிலேயன் வர்றதுக்கு காரணம் பால் பிரண்டன் தான். இந்திய பொக்கிஷன்டான்றான் அவரை. அப்படிப்பட்ட மகான் அவர். விவேகானந்தர் எல்லா சாமியாரையும் சாமி இருக்குதா காட்டுறியான்னு அடிச்சுன்னு போனார். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர். மொட்டுத்தனம். எல்லா சாமியாரும் கடவுளை காட்டுறியான்னும் போது காட்ட முடியாது அப்படின்னு போயிடுச்சு. ரமணர்கிட்ட இதே கேள்வியை ராமகிருஷ்ணர்கிட்ட இதே கேள்வி கேட்கும்போது அவர் கடவுளை காட்டுறன்னு சொல்லல,
காட்ட முடியாதுன்னு சொல்லு. நீ பார்க்க போறியான்னு கேட்டார். காட்டினார். அதோட தான் விவேகானந்தர் இப்படி வந்தார். ஏன்னா அவங்கெல்லாம் 10 வயசுலேருந்து இறைவனோடவே கலந்து வாழ்ந்தவங்க. அவங்க நினைச்சால் ஒரு மனுஷனுடைய மனசை மாற்றிட முடியும். ஆனால் உலகத்தை மாற்ற முடியாது அவங்களால கூட. உலகத்தை மாற்றணும் இது வரைக்கும் பிறக்கவே இல்லை ஒருத்தம் கூட. குறிப்பிட்ட ஆளை மாற்றலாம், அந்த குறிப்பிட்ட ஆள் 1000 பேருக்கு சொல்லலாம். ஆனால் எல்லாரையும் எவனாலையும் மாற்றவே முடியாது. அப்படி மாற்றின மகான்கள் உண்டு அப்போ. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி மகான்லாம் யாரும் உலகத்தில் இருக்குதா எனக்கு தெரியலம்மா. உங்களுக்கு தெரிஞ்சா சொன்னால் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு மகான் என்று இந்த மாதிரி மகான் நான் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மகானுக்கு எவன் அறிவாளி, எவன் முட்டாளி, எவன் தெளிஞ்சவன், எவன் தெரியாதவன், இவனை நம்ம தெளிய வைக்கணுன்ற வேலை அவங்களுக்கு கிடையாது. அவங்கள தேடி போனால் சொல்லுவாங்க, அதோட சரி. ஆனால் நம்ம என்ன பண்ணின்னுக்கிறோம்? கூட்டம் கூட்டி சோறு போட்டு காபி குத்து டீ குத்து ஓன்னு கோஷ்டம் போட்டுக்கணுக்கிறோம். அப்போ நம்ம மகான் ஆக முடியுமா? சும்மா ஏமாத்தத நான் மகான்ட்டேன். அதனால தான் சொல்கிறேன், நான் மகானே கிடையாது, நான் மனுஷன்னு சொல்கிறேன். அதனால மகான்களால் முடிஞ்சது. இப்போ மகான் மாதிரி மனுஷன் வேஷம் போட்டு தெரியறான், எவனாலே முடியாது. மாற்றம்ன்றது அவங்களுடைய உள்நிலையில உணர்வு நிலையில வந்தால் மட்டும்தான் யாருக்கு வரும்? அவங்க யாரு மாறணும்னு மட்டும்தான். ஆமா. அப்போ அவன் மனம் மாறணும்னு நினைச்சால்தான் மாறுவான். ஒரு திருடன் திருடினே இருக்கிறான். சொற்பொழிவுனால அவரு மாறவே மாற மாட்டாமா. 1000 பேருக்கு சொற்பொழிவு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆள் மாறணுவான். 1000 பேரை மாற்ற முடியாது இல்லையா? அவனுடைய உள்மனம் இது நல்ல வழி, இது கெட்ட வழி. நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் இதில் பயணம் பண்ணிட்டோம். இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. நம்ம இருக்கிற குறைகாலம் இதில் பயணம் பண்ணணும் அப்படின்னு அவன் முடிவெடுத்தால் தானே தவிர எந்த குருவாலையும் மாற்றிட முடியாது. இந்த மனம்ன்ற ஒரு விஷயம் வந்து விளையாடுது இல்லையா? ஆமா. அப்போ அவங்களுக்கு அந்த மனதிலிருந்து விடுதலை கிடைச்சாதான் இதை உணரவே அவங்க வருவாங்க. இல்ல, மனசுல இருந்து விடுதலை கிடைக்கிறது இல்ல, மனம் மாற்றம் வந்தால் மாறுபடணும். விடுதலை கிடைச்சி போச்சுன்னா இறப்பு தான் வரும். எந்த மாதிரியான பாதைகள்லாம் தேர்ந்தெடுத்து உலக பாதை பயணத்தை எண்ணங்களை சேர்க்காம இறைவனுடைய எண்ணங்களையும் இறைவனுடைய இதையும் எந்த நேரமும் நினைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு எந்த மாதிரியான செயல்கள்? அதுக்கு குரு சொல்றபடி கேட்கறவனா இருக்கணும். அப்பதான் அது பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் இதெல்லாம் உலகத்துல எந்த மதத்திலையும் வைக்காத விஷயங்கள் எல்லா மதத்திலையும் ஒரு வழிபாடு தான். இந்து மதம் தான் 4 வழிபாடு. இப்போ இந்து மதத்தினுடைய வழிபாடு சரியா, உலக மதத்தினுடைய வழிபாடுன்னா இந்து மதத்தினுடைய வழிபாடு புனிதமானது. ஆனா அதை பிழப்புக்காக சில பேர் கெடுத்துன்னுக்கிறான். ஏன்னு சொல்றேன்னா, இப்போ உன் குழந்தை பிறந்த உடனே எத்தனை போய் எங்கேயும் வேலைக்கு விட முடியாது. எவன் கேட்பான்? அப்போ படிக்கணும். சரி, படிச்சுட்டு எம்ஏ போய் சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. இப்போ எல்லாரும் எம்ஏ படிக்கிற மதம் தான். இந்த மதம் தான் 1வது படிக்கிற மதம். கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு சிலையை வச்சு இது சாமி, இது நம்மளை விட உயர்ந்தது, இதான் நம்மளை காப்பாற்றுது, உலகத்தையும் காப்பாற்றுதுன்னு அந்த நினைவை அதுக்குள்ளே உண்டாக்குறோம் இல்லையா? இந்த உலகத்தோட கடமைகளும் நமக்கு இருக்கு. அதான் உலகத்தினுடைய கடமை இருக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்தாவே கடவுளுடைய கடமை தவறி போயிடும். இந்த கடவுளோட இணைப்போடையே நம்ம இருந்து இந்த உலகத்தின் கடமைகளை எப்படி முடியாது. ஒண்ணு எதையாவது ஒண்ணுதான் வாழ முடியும். மனிதனுடைய வாழ்வு எப்படின்னா ஏதாவது ஒண்ணுல வாழ முடியும், 2ல வாழ முடியாது. கடவுள் எண்ணத்திலே 2ல வாழணும்னா முழுமை பெற முடியாது. முழுமை பெறணும்னா ஏதாவது ஒண்ணு உலக விஷயத்துல முழுமையா இருக்கணும், அதுல முழுமையா வாழலாம். கிருஷ்ணர் சொன்ன மாதிரி தாமரை இலை தண்ணீர் போல இந்த உலக வாழ்க்கையில அவர் கிருஷ்ணர் என்னத்துக்கு சொல்லணும், பாம்பாட்டியே ரொம்ப அழகா சொல்லிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், செயலுக்கு வராது. இந்த மனிதன் உடல் முழுக்க ஆசையை வளர்த்தவனுக்கு போய் தாமரை தையில தண்ணி மாதிரி இருக்குமா? இப்ப நம்ம குழந்தை செத்து போச்சு, தாமரையில தண்ணி மாதிரி இருந்து கிருஷ்ணர் சொன்னாரு, பரவாயில்லப்பா செத்து போச்சு, இயற்கை எதுவுமே போச்சுட்டுன்னு சொல்லுமா? இதுதான் மன அடக்கம் இல்லையா? மன அடக்கம் இல்லம்மா, படிச்சதெல்லாம் வேறம்மா, பழக்கம் வேற. வாழ்க்கைக்கு அவங்க சொன்னது எதுவுமே உதவாது, முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்த உலகாயுத வாழ்க்கை இழுத்துட்டே தான். உலக வாழ்வு வானான்னு வந்தான் பத்தி அவனுக்கு மட்டும் சாத்தியம், மற்ற யாரும் எவனுக்கும் சாத்தியம் கிடையாது. இப்ப நான் எது கத்துறோம் இங்க? என்ன நான் பொது தொண்டா செய்துங்கிறேன், இது என்ன தர்ம வழிபாடா நடத்துறேன்? காசு கோசம் கத்திங்கிறேன், புகழுக்காக கத்திங்கிறேன். இல்லைன்னா நான் எங்க வீட்டுல படுத்துனுக்கலாமே.
என்னுடைய புகழ் உலகம் தெரியணும், அதனால மீடியாவில் கத்துறேன், அதனால உன்னை கேட்க சொல்கிறேன். இவ்வளோ பேர் பார்க்குறான், மீடியாவில் பார்க்கலாம் இவ்வளோ பேர் இங்கே வரப்போகிறது இல்லை. அப்போது நான் எதை நோக்கி பயணம் பண்ணுறேன்? புகழை நோக்கி பயணம் பண்ணுறேன். இங்கே ஒன்றும் பொது தொண்டே கிடையாது, சுயநலம். ஒரு பிள்ளை கிட்ட ஒரு தாய் அவனை பராமரிக்கிறான்னா அவளுடைய சுயநலம். ஒரு கணவன்கிட்ட மனைவி ரொம்ப அந்நியமாகிறான்னா அவளுடைய சுயநலம். ஒரு பிள்ளை தாய்கிட்ட அன்பா இருக்குன்னா அவன் அந்த குழந்தையினுடைய சுயநலம். உலகமே ஒரு சுயநலம், இறைவனே ஒரு சுயநலவாதி. அவன் சுயநலவாதியா இருந்தா என்னை படிக்க வேண்டியதில்லை, நான் கத்த வேண்டியதில்லை, அவனை பத்தி பேச வேண்டியதில்லை இல்லையா? உலக வாழ்வே சுயநலத்தில் இயங்கிக்கிறது. இங்க எங்க பொதுநலங்குது? எல்லாராலையும் உணர முடியாது மாதிரி. அது இந்த பாதையில் போறவங்களால மட்டும்தான் உணர முடியும், மற்றவங்களால உணர முடியாது, உணர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதில் காற்று போனோம், இவன் போக வச்சா தானே, போக வைக்க முடியாது. 2 மூக்கில் ஓடின்னு இருக்கும், அதான் இடைகளை பின்களை, அதோடு போக வேண்டியதுதான். அதுதான் பிரதோஷம் போட்டு காட்டுறது. பிரதோஷத்தினுடைய நிலையே என்ன அப்படின்னா, இந்த அரச மரம் இருக்கும் தெரியுமா? கோயிலுங்களாம் அம்மன் கோயிலுங்கள்லாம் அரச மரம் இருக்கும். அங்கே நடுவில் ஒரு புள்ளியார் வச்சுருக்கோம், 2 பக்கம் 2 பாம்பு கல் வச்சுருக்கோம். அந்த பாம்பு ஒன்றோட ஒன்று சுற்றின்னு வந்து 2 கடைசியில் 2 மூஞ்சும் 2 பார்த்துக்கிற மாதிரி நடுவில் சிவலிங்கம். அந்த இடைகளை பிங்களை ஒன்று சேரும்போது கடவுளாக நீ சிவமா மாறுவன்றதுக்கு தான் அது அடையாளம். ஆனால் அது வழி தெரியாதமெல்லாம் பண்ண முடியாது. சாதாரண மனுஷனுக்கு மூக்கில் 2 மூக்கில் இந்த மூக்கில் 1 ஹவர் போவோம், அந்த மூக்கில் 1 ஹவர் போவோம், அதான் மனுஷன். இந்த பக்கம் போன மூச்சு உடம்பு சூடு ஏற்றும், அந்த சூட்டை மிதப்படுத்தும் இந்த பக்கம் போகிற சந்திரகலை மூச்சு. இவ்வளோதான் சூரியகலை சந்திரகலை தான் இடைகளை பிங்களை. சுரமுனைகிட்ட எல்லாம் அதெல்லாம் ஞான விஷயம், அதில் தேவையற்ற விஷயம், அதெல்லாம் மீடியாவில் சொல்லின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போவே இங்கே வந்து ஒரு உபதேசம் 2 உபதேசம் வாங்கிவிட்டு பிரம்மஸ்ரீன்னு பேரை போட்டுக்கின்னு குருமார்களை மாறிக்கின்னு இருக்கிறாங்க. இன்னும் நான் இதெல்லாம் மீடியாவில் சொன்னேன்னா இதெல்லாம் அவங்க பாடம் படிச்சுன்னு இருப்பாங்க, அவங்களா சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் நமக்கு இருக்கு. இப்போ வந்து புராணங்களையும் ஆன்மீகத்திலையும் அசரீரி குரல் வந்து கேட்குதுன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவு உண்மை? அது மூளையில் இருக்கிற நரம்பு வீக் ஆச்சுன்னா அசரீரி குரல் கேட்கும். மூளையில் கோடிக்கணக்கான நரம்புகள் ஓடிங்குதுமா. அது வந்து ஒரு கெட்டி பொருளும் கிடையாது, ஒரு தண்ணி பொருளும் கிடையாது இல்லையா, ஒரு மிதமான பொருள் அது. ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஓடுது. ஏதாவது ஒரு நரம்புகள் விண்ணமாக இருந்ததுன்னா அது அசரி இருக்கு. அது ஏதாவது பைத்தியம் இல்லையா, தெருவில் பைத்தியம் சுற்றுறான்ல, நல்லா அப்பா அம்மா கிட்ட பிறந்தான், நல்லா தான் வாழ்ந்தான், திடீர்னு பார்த்தா வீடு தெரியல, வாசல் தெரியல, எல்லாம் தெரியல, எத்தையோ நம்ம பேசின்னு போகிறோம். அது மூளை பாதிச்சது தான். மூளை பாதிச்சது. இந்த தண்ணி அடிப்பான், கொஞ்சமாக தண்ணி அடிக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. ஓவரா இவன் குடியே வாழ்க்கை, நான் உனக்கு கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். அவன் குடி இல்லைன்னா பயந்துக்கு உட்காந்துப்பான், யாரோ வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி அவனுக்கு தெரியும், ஆனால் அடுத்தவனுக்கு தெரியாது. இது என்ன காரணம்னா, எந்த ஒரு செயலுமே மூளையிலேருந்து இயங்குது. மூளையை இயக்கத்துக்கு ஆன்மா போகணும். என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், நம்ம சீடர் தான், ஒரு இந்த மாதிரி விஞ்ஞானம் சொல்லுது மனிதனுடைய இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே மூளை தான் அப்படின்னு சொல்லி. நான் போகிறேன், திடீர்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், ஆமாப்பா மூளை தான் காரணம்னா செத்து போன அந்த எல்லாம் மூளையாப்பா எடுத்துட்டாங்கன்னு. செத்து போன அந்த எல்லாம் மூளை அப்படித்தான் இருக்குது, ஏங்க இல்லையா? மூளையை இயக்கத்துக்கு ஒரு பொருள் ஒன்று, அது பேர் தான் ஆன்மா இல்லையா? இப்போ அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கிறாங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மூளை. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் வரணும், எங்கேருந்து வரணும்? மேட்டூர்லேருந்து வரணும். மேட்டூர் இதுதான் அனல் மின் நிலையம் தான் ஆன்மா மாதிரி. அங்கே வரலன்னா இங்கே எங்கேயும் கரண்ட் வராது இல்லை? அந்த மாதிரி மனித உடலில் இயக்கிறது மூளை, மூளையை இயக்கிறது ஆன்மா. ஆன்மா இயக்கலைன்னா மூளை செயல் இருந்து போயிடும். அதனால செத்து வந்தாலெல்லாம் மூளை இருக்கும், ஆனால் இயங்காது. உணர்ச்சியும் இருக்காது, உணர்வும் இருக்காது, உறவும் இருக்காது. அதனால எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனிதனுடைய இயக்கம், ஜீவராசிகளுடைய இயக்கத்துக்கு ஆன்மா தான் அடிப்படை. இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. யாரையாவது கடவுள் செத்து போடணும் அந்த காப்பாற்றிக்கிறாரா எங்கன்னா? இல்லை சாமி. அப்புறம் கடவுள் என்னத்துக்கங்க சொல்லுமா? நம்ம யோசித்து பார்க்கணும். கடவுள் வந்தார், காப்பாற்றினார், போனார், கதையெல்லாம் சொல்லியிருப்பான். ஒன்று எந்த கடவுளையும் எவனையும் காப்பாற்றுறது கிடையாது.
இவனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் இவனை காப்பாத்தின்னுப்பான். அதனால தான் நான் சொல்றது, உனக்குள்ள கடவுளுக்கு அதை தேடுன்றது. சொல்லுமா. மூன்றாவது கண்ணுன்னு உண்மையிலே உள்ளதா சாமி? நான் கூட வெற்றும் வச்சு அடிச்சு பார்த்தம்மா, எங்கன்னா திறக்குதா நீங்க? எங்கேயும் திறக்க காணாது. இதெல்லாம் அந்த புழு புலிவுன்னு ஏமாத்தின்னுக்குறது. என்கிட்ட அந்தோனி ஜெபராஜன் ஒரு சீடர் இருக்கிறார், கிறிஸ்டின். அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு 13 வருஷமா என்கிட்ட இருக்கிறார். அவர் இங்கே வராதன்னு கூட தேத்தி விட்டாரு. வரலன்னா நான் செத்து போயிடுவேன்றார். அப்படிப்பட்ட நாளைக்கு வருவாருங்க. அவருடைய பொண்ணு பாண்டிச்சேரியில் எவனோ மூன்றாவது கண்ணு திறந்து ஆன்மாவை காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஜோக் அடிக்கிற விஷயம். மூன்றாவது கண்ணு திறந்தா டாக்டர்லாம் ஆப்ரேஷன் பண்ணி மூன்றாவது கண்ணு வச்சு பண்ண. மூன்றாவது கண்ணுடைய நிலை என்ன? கடவுள் நிலை இல்லையா? அப்ப டாக்டர் எல்லாம் மூன்றாவது கண் திறந்துப்பான், ஆப்ரேஷன் பண்றேன். அவன் முட்டாள்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம். அவனுக்கு வந்து இன்னும் அதை பத்தி அறியாம பேசினுங்கிற விஷயம். மூன்றாவது கண்ணுன்றது இந்த மயிரலு சந்து. ஆனா இந்த உலகமே அதுக்கு தெரியும். அது எங்க இருக்குதுன்னு யார் அறியுது? அதை அறிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அறிஞ்சவனும் வெளியே சொல்லக்கூடாது. கண்டவங்கிட்ட சொன்னா அவன் தெரிஞ்சிருவான் ஊரெல்லாம். இல்ல இந்த மூணாவது கண்ணு வெற்றும் வச்சு தட்டிக்கிட்டு தான் இது எல்லாம் குழந்தைத்தனமான பேச்சு மாதிரிலாம். மக்களுக்கு புரியாமல் இருக்கும் நிலையில் ஞானிகள் அனைத்தும் சூட்சமாகவே உள்ளது. அது எதனால அப்படி சொல்லி வச்சு இப்ப பொழப்பா நடந்துருக்குதம்மா. இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா எல்லாரும் பொழப்பாக்கிட்டு இருப்பாங்க. யாரோ இது யாருக்கு தேவை, யாருக்கு புரிஞ்சா போதும்னு எழுதணும். எந்த அவன் அந்த பாதையில போறவனுக்கு புரிஞ்சா போதும், இது எல்லாருக்கும் புரியவானா அப்படின்னு எழுதி வச்சான். ஆனா அப்படி மறைச்சு எழுதி வச்சு இப்ப சில பேர் அதை அந்த வழியில போய் சொன்னவனை வச்சு பொழப்பாய் போச்சு. இப்போ இல்ல தொழிலா தானே நடத்திங்கிறான். ஒன்னும் தொண்டா செய்யலையே அதை. அப்ப இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தா கம்பெனிக்கு மாதிரி ஆகிட்டு இருப்பானுங்க. இப்போ கம்பெனி மாதிரி தான் இருக்குது. ஆன்மீகம் ஒரு கம்பெனி மாதிரி ஆகி போச்சு. இப்போ அங்க போனா பணம் கிடைக்கும், அதில் சேர்ந்தா நல்லது நடக்கும், அப்படி ஆகிப்போச்சு. வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஞானிகள் மறைச்சு வச்சு சரியான விஷயம். என்ன கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாரு, நீங்க என்ன எல்லாத்தையும் போட்டு நடு ரோட்டில் ஓடிக்கிறீங்க ரகசியத்தில்? உனக்கு தெரியலன்னா நீ விட்டுட்டுப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக்கிறேன். ஞானிங்க எல்லாருக்கும் தெரியணும் தான் எழுதி வச்சுட்டு போனான். அவன் யாருமே தெரியக்கூடாதுன்னு எழுத வேண்டிய வேலையே கிடையாது. ஏன் எழுதி வைக்கலாம்? அவனோட போயிருக்கலாம்ல. எழுதி எதுக்கு வச்சுக்கிறான்? எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். யார் தெரிஞ்சுக்கணும்? எவன் இந்த பாதையில் போடுறான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு எழுதி வச்சான். ஆனா அதை தெரிஞ்சவன் 4 பேர் தெரிஞ்சுக்கணும் சொல்லும் போது அது தொழிலா மாறி போச்சது. அதனால ஞானிகள் பண்ணது உத்தமமான விஷயம். ஏன்னா மேதைகள் அவங்கெல்லாம் நம்மள மாதிரி மூடருங்க கிடையாது ஞானிகள். அதனால சரியா இந்த உலகத்தை அறிஞ்சு எழுதினாங்க. சுவாமி விவேகானந்தர் பற்றி வந்து இறப்பு வந்து எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க. உங்களுடைய கருத்து என்னங்க சாமி? மகான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப அவருக்கு வந்து 39 வயசுல முடிஞ்சு போச்சு. ஏசுநாதருக்கு எத்தனை வயசுல முடிஞ்சது தெரியலீங்களே. 33 வயசுல முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே சாமி? அவ்வளவு பெரிய மகான் ஏன் 33 வயசுல சாகணும்? மகானுடைய வேலையை என்ன தெரியுமா? அவன் எப்படி சாகறான்றதுல அவன் எதை சொல்ல வந்தான் அந்த உலகத்துக்கு சொல்லிட்டேன்னா போயிடணும். அதான் அவன் வேலை. ஏன்னா அத்தனை மகானும் சிவத்திலிருந்து உதிக்கப்பட்டவன். அவனுடைய வேலையை இங்க செய்துட்டானா திருப்பி அந்த சிவத்தோட போய் இணையணும். இதான் மகானுடைய வேலை. அவன் எப்ப சாவறான் எப்படி சாவறான் இல்ல. வள்ளலார் நினைச்சிருந்தா ஒரு 1000 வருஷம் உட்காந்துட்டு இருக்கலாமே. ஏன் 52 வயசுல போயிடலாம்? அவங்க அந்த மகான்கள் வந்து அந்தந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும் என்ன செய்யணுமோ செய்யிட்டு போயிடணும். அதான் மகானுக்கு வேலை. அது அவங்களுக்கு வயசே கிடையாது. மனுஷனுக்கு தான் வயசு, மகானுக்கு வயசு கிடையாதுமா. இப்போ வயசுன்னு எதை வச்சு சொல்றீங்க நீங்க? உடலை வச்சு சொல்றீங்களா உயிரை வச்சு சொல்றீங்களா? உடலை வச்சு. அப்ப இந்த உடல் மண்ணுக்கு தானே போகுது. இதுல என்ன வயசுக்குது? மகான்கள் உடலை பத்தி யோசிக்கிறது இல்லை, அவங்க உயிரை பத்தி யோசிக்கணும். அதனால அவங்களுக்கு வயசே கிடையாது. எல்லாம் திறந்தாச்சுன்னா பணம் தானே இருக்கும். எதையும் யாராலையும் திறக்க முடியாது. இது வரைக்கும் ஒரு துறவியும் வந்ததும் கிடையாது. பட்டினத்தாரியை நான் துறவின்னு சொல்றதும் கிடையாது. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் பதார்த்தம் செய்கிறாங்க. உருளைக்கிழங்கு செய்தால் எனக்கு வாயு. அதனால் நான் சொல்லுவேன், உருளைக்கிழங்கு இனிமேல் வீட்டில் செய்யாதீங்க. நீ இது துறவா? அதை சாப்பிட்றது இல்லை. துறவா இல்லை, மற்றதை சாப்பிட்டு தானே இருக்கிறான். இது மாதிரி துறவி ரொம்ப பேர் ஏமாத்தின்னு உட்காந்துக்கிறாங்க. நமக்கு வேணும் அந்த வேலை. எதையும் எவனாலையும் துறக்கவே முடியாது. எதையோ ஒன்று பிடிச்சின்னு தெரியுவான் ஒருத்தன். எல்லாத்தையும் துறந்தவன் போன வண்டி தான். அதுக்கு எதுவுமே கிடையாது. ஒச்சை நகடம் இங்கே கிடக்கும்.
என்ன துறவின்னு ஒருத்தன் கிடையாது. எதையுமே இருந்த இடத்துலேருந்து சாதிக்கணுமே தவிர ஓடி போய் நீ பொண்டாட்டி புள்ள குட்டிலாம் கட்டிட்டு சோறு போட முடியலன்ட்டு நான் துறவியாக போகிறேன் எங்கன்னா போய் உட்காந்துக்கின்னு கடவுளை தேடுறேன்னு முடியுமா? ஒரு போதும் தேட முடியாது. என்கிட்ட ஒரு டீ கடைக்கு போனோம், டீ சாப்பிடும். நான் என் சீடருங்கெல்லாம் ஒரு 4 பேர் சேர்ந்து போனோம். அந்த டீ கடைக்காரனுக்கு நான் இந்த மாதிரி குருவு 4 பேர் எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன்னு தெரியும். அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்காந்து நிற்கிறான். அவங்ககிட்ட சொன்னான் பொழுது இவருக்கெல்லாம் குருன்ட்டு. எனக்கு அவன் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவன் நேராக என்கிட்ட வந்தான். சாமி நான் இமயமலைக்கு போக போகிறேன்னா. போப்பான்னு. நீ இமயமலைக்கு போ, உன் பொண்டாட்டி அவனையாவது இட்டுன்னு போட்டோன்னா. எதுக்குடா இமயமலை போன? என்ன சிவபெருமானி போன வந்தா உட்காந்துங்கிறாரா? லட்சக்கணக்கில் உட்காந்துங்கிறான். அவனே உன்னை கடவுளை பார்க்கல, நீ இமயமலை போனா உன்னை கடவுளை பாபான்னு உன்னை வருஷம் வச்சு கூப்பிட்டுங்கிறாரு. இங்கே ஒதுக்கிற பொண்டாட்டி சோறு போட முடியல, தண்ணி, குடும்பத்தை காப்பாற்ற முடியல, ஓடி போகலான்னு ஓடி போகிற. இது பேருக்கு துறவியா? துறவின்றது இருந்த இடத்துலயே பொண்டாட்டி செத்து போட்டான்னு இருக்கணும்டா, அதான்டா துறவி. ஓடி போகிறது இல்லை துறவி. எந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய மாளிகை இந்த வீடு இருந்ததுன்னா கூட இந்த வீடு எங்களை யாருன்னா ஒன்றா எடுத்துக்கணும், அதான் துறவி. என் புள்ள இருக்குது, இது என் புள்ளன்னு நினைக்காத துறவியாக இருக்கணும். அங்கேயே விட்டுட்டு ஓடி போகிறது துறவியில், அது பயம். அதனால் இல்லறத்திலிருந்து சாதிக்கணும். உண்மையாக சாதிக்கிறவனுக்கு அதுதான் சரி. ஆனால் அந்த போலி வேஷம் போடுறவனுக்கு காவி கீவி மாட்டிக்கின்னு தெருவெல்லாம் இந்த மாதிரி உத்ராட்சங்கள்லாம் கட்டிக்கின்னு நிறையா உத்ராட்சம் கட்டின உடனே இன்னும் சிவபெருமான் அந்த உச்சந்தலில் உட்காந்து இந்த மாதிரி சில பேர் சுற்றி நிற்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு அடையாளங்கள். நான் கடவுள் பக்தருங்க உத்ராட்சம் போட்டுக்கணும், அது ஒரு கொட்டை, மாங்கொட்டை ஒன்று 4 கட்டி விட்டுக்கணும், இன்னும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இதெல்லாம் அடுத்தவனுக்கு அடையாளம் காட்டின்னு தெரிகிற வேலை. நீ போனீன்னா உண்மையாக யாருன்னு தெரியக்கூடாது. இப்போ இல்லை, இப்போ நீ என்ன பண்ணுவ? என்னங்க யாருமே அடையாளம் தெரியக்கூடாது, நீ மட்டும் தாடி வச்சுக்கிற கொட்டை வச்சுக்கிறியன்னு சொல்லுவேன். கேட்ப? இல்லை நீங்கள் கேட்க இல்லை கேட்பேன். மனசில் வருது, அதான் இங்கே சொல்லுத வருது. ஆனால் நான் ஏன் வச்சுக்கிறேன்னா இவ்வளோ பேரில் நான் வேறுபட்டு இருக்கணும், அதுக்காக இதை வச்சுக்கிறான். ஏன்னா கடவுளுக்கும் இந்த மயிருக்கும் சம்மந்தமே கிடையாது. கடவுளுக்கும் மனசுக்கும் தான் சம்பந்தம், கடவுளுக்கும் கொட்டைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் கடவுளை எப்போவுமே இருந்த இடத்துல தேடணுமே தவிர ஓடி போய் தேடுறான்னா அவன் குடும்பத்தை நடத்த முடியாது, பயந்து ஓடுறான். 3 விஷயந்தான் இருக்குது. ஒன்று கடன் வாங்கி தூண்டு கொடுக்க முடியாது, ஓடி போகணும். இல்லை பொண்டாட்டி புள்ள குட்டிங்க தொல்லை உதப்பட்டு சாக முடியாமல் ஓடி போகணும். இல்லை ஏன்னா கிரிமினல் வேலை செய்யிட்டு ஓடி போகணும். இவன் தான் கடவுளை தேடி ஓடி போகிறேன்னு ஓடுவான். நல்ல ஆன்மீகவாதி ஓட மாட்டான்ப்பா. சொல்லுப்பா. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, நம்ம எப்படி தர்மம் பண்ணணும், என்ன மாதிரி இருக்குது, அது எனக்கு தேவைப்படும், கற்றுக்கணுன்ட்டு இருக்கிறேன் சாமி. குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? குழந்தைங்களுக்கு அறிவு கம்மியாக இருக்கும். சரி. பெரியவங்களுக்கு எல்லாமே அறிவு, பின்ன உலகம் என்ன இருக்குது. எப்படி அந்த குழந்தைக்கு மட்டும் அறிவு கம்மியாகுது, பெரியவங்களுக்கு மட்டும் அறிவு ஜாஸ்தியாச்சு? அனுபவம் இருக்கும் பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு அனுபவம் இருக்காது. இதுதான் தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம். தர்மம் பண்ணினா அறிவு வளரும், தர்மம் பண்ணினா மனம் சுத்தமாக இருக்கும். கர்மம் பண்ணினா மனம் கருத்து போயிடும். கர்மம் பண்ணினா அறிவு மங்கி போயிடும் தான். இதான் வித்தியாசம். சாமி இப்போ கர்மம் பண்ணால் எது எதுக்கு கர்மா இதில் குழந்தை கால் இல்லாத பிறக்கும் உனக்கு. இல்லை சாமி, கர்மம் பண்ணுறோன்னு நம்ம எதுன்ட்டு தெரியும் சாமி. கர்மா என்னன்னா எது? இன்னொருத்தனுடைய மனம் துக்கப்படுற மாதிரி நீ நடந்துக்கினா அது கர்மம். சரிங்க சார். இன்னொருத்த மனம் உன்னை பார்த்த உடனே சந்தோஷப்படுற மாதிரினா அது புண்ணியம். சரிங்க சார். சொல்லு. இப்போ நம்ம தர்மம்னா எந்தெந்த மாதிரி தர்மம் பண்ணணும்? உன்னை எதை ஒன்றாலும் பண்ணலாம், உன்னையே கூட தர்மம் பண்ணலாம். கோவிலுக்கு சரிங்க சார். தாசி குலன்னு ஒன்று இருந்து தெரியுமா? தெரியும். ஆதியில் இல்லை சார் எனக்கு. ஒரு பெண் குழந்தைய ஒரு கோவிலுக்குன்னு விட்டுடுவாங்க. சரிங்க. ஒரு வீட்டில் மாடு வச்சுருப்பான், கோயிலுக்குன்னு விட்டுடுவாங்க. ஒருத்தன் லேண்டு வச்சுருப்பான், கோயிலுக்குன்னு எழுதி வச்சுருப்பான். இதெல்லாம் தர்மத்தில் சேரும். சரிங்க சார். தெரியுமா? அது மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குதோ, உன்னால் என்ன முடியுமோ அதை கொடுத்தீங்கன்னா தர்மம். அடுத்தவங்ககிட்ட உன்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை எடுத்தீங்கன்னா கர்மம். இதில் எது ஒன்று நீ செய்துக்கோ. அப்புறம் சரி. பேர் ராமூர்த்தி. சரி. ஒரு 2 மாதமாக தான் உங்களை பார்த்துன்னு இருக்கிறேன். பார்த்தேன். ரொம்ப லேட். நேற்று நைட்டு கூட பார்த்தேன். ரொம்ப லேட் பண்ணிட்டியா? லேட் பண்ணிட்டேன். நேற்று ராத்திரி இங்கே கூட எல்லாரும் வயலிருந்து ஊர்லேருந்து வந்தவங்களாம் பார்த்தாங்க. இல்லை நேற்று கூட நீங்கள் பேசுறது பார்த்தாங்க, வீடியோவையும் பார்த்தாங்க. அது ஆனால் 2 மாதமும் பார்த்துன்னு இருக்கிறேன். சரி. திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்கல்ல, சரி. அதனுடைய பலன் என்ன? நான் போனது இல்லை, அதனால எனக்கு அது பலன் தெரியாது. சரிங்க. தண்ணி அடிக்கிறவனை போய் தண்ணி அடிச்சா எப்படி இருக்குன்னா அடிச்சவனை கேட்டால் தான் தெரியும். அடிக்காதவனை போய் எப்படியா இருக்கும் போதுன்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி நான் போய் கிரிவலம் வரல, என் தலைவலம் தான் நான் வர்றது. அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் அது பேசுறதும் கிடையாது. அது அவங்கவுங்க மனசை பிடிச்சதுப்பா. முதல்ல இவனுக்குள்ளே இவன் சுற்ற முடியாது, அதனால் ஊர் சுற்றி கிடக்கிறான்.
வேற என்ன இதில் வித்தியாசம் சொல்லு. இல்லை போகிற வரலாம் வேடிக்கை பார்க்கலாம் இல்லை. கிரிவலம் போகும்போது கொஞ்சமாக ஜனமாக போகுது. ஒரு ஜாலியாக பொம்பளை மேலே போய் ஒவ்வொரு வெடி அடிக்கிறான், இந்த பக்கம் ஒரு வெடி அடிக்கிறான், போலீஸ்கார் லட்டியில் நாள் போடுறான், அதான் நடக்குதுங்க. அப்புறம் என்ன கிரிவலம் அது? ஜாலிக்கு போயின்னுக்கிறான், சாமி கும்பிட்டு போனா பின்ன அப்புறம் கிரிவலம் புலிவலம்ன்ற சொல்லு சாமி. போயிட்டு வந்தீங்க அதான் கேட்டேன். அவள்தான் போ, டெய்லி போ. உன்னை யார் வானான்னு மாதத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி சுற்றாதீங்க, டெய்லி சுற்றினீங்களா. இப்போ ஒரு சுற்றினா மயக்கம் வராது, தொடர்ந்து சுற்றினா ஒரு மயக்கம் வரும், தன்னிலை மறப்போம். அது மாதிரி டெய்லி கிரிவலம் வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரும். மாதத்துக்கு ஒரு நாள் சுற்றத்தால் தெளிஞ்சிடுவீங்க, ஒன்றும் பயன் இருக்காது. டெய்லி சுற்றுங்க, அதனால் பலன் உண்டு. அதான் சரி, ரொம்ப சந்தோஷம். வீட்டில் அதான் சரி, இந்த 2 மாதமாக தான் உங்களுக்கு பார்த்துருந்தேன். இதை விட்டுடு, இது பெரிய கஷ்டம். இது இல்லை அது இன்னைக்கு தான் வந்து ஆமாப்பா, உண்மையாக சொல்கிறேன் நான். இந்த பாடம் ரொம்ப கஷ்டம். இது அவ்வளோ ஈஸியாலாம் செய்திட முடியாது. இது எல்லாத்தையும் வெறுக்கிறவனுக்கு தான் இது வாட்டப்படும், எல்லாம் ஓனன்றவனுக்கு இது ஒத்து வராது. மனசை வந்து கூட்டமாக போகும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும். அதனால் அதை செய்யுங்க. அதை விட்டு போட்டு கட்டாயத்துக்கு இதில் வந்துட்டு இதையும் செய்ய முடியாது அதையும் செய்ய முடியாது கேட்டாதீங்க. இல்லை வீட்டில் 3 மாதம் அது இறந்தவங்க, அதனால சரி நான் அது அதனால வந்து அவங்க அதுக்காக போதில்லை. இல்லைங்களா, அதுக்கு இல்லைங்க. கடவுள் எப்பவுமே ஒவ்வொரு குறை மனுஷனுக்கு வைப்பான். ஏன் வைக்கிறான்னு நம்ம அதுக்காக குழப்பிக்கு நிற்போம். கடவுள் கரெக்டாக தான் வைப்பான். இவன் சீர் பண்ணனா இவனை கொண்டா தாண்டா அவன் அங்கே போவான், இல்லைன்னா கொள்ளலாம் இவன் பொண்டாடி கூட சுற்றி நிற்பான், கிரிவலம் வருவான் அப்படின்னு தான் செய்யறான் இதை ஆண்டவன். சொல்லு சொல்லு சாமி. அப்புறம் பேசுறதுக்கு இல்லை எனக்கு. மனுஷனுடைய நிலைப்பா, மனிதன் இந்த ஆண் தெய்வத்தை எப்போ தெரியுமா நாடுவான்? மனிதனுக்கு நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சொல்லிக்கிறீங்க இப்போ நான் நல்லா இருக்கிறவன் இங்கே வரமாட்டான். இல்லை 5 ஆம்பளை வரும் வீட்டில், ஒரு பொம்பளை கூட இல்லை. பொம்பளை எல்லாமே எப்படி வாழ முடியும்னு கேட்டீங்க, ஆனால் வாழ முடியல, சாப்பாடு செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. பொம்பளை இல்லாமல் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்போ பொம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, கட்டை அடுப்பு வச்சு பற்ற வச்சு சோறாக்கி போட்டு வந்தாங்க இவ்வளோ பெரிய பானையில். இப்போ கேஸ் வந்துச்சு, கேஸில் அடுக்கான். கேஸ் வர 2 நாள் ஆச்சுன்னா ஹோட்டலில் சோறு வாங்கி கொண்டுங்கிறாங்க, அடுப்பு வச்சு ஆக்க முடியல. எதை நீ பழகிறியோ அதை உன்னால் விட முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பொம்பளை இருந்து சோறாக்கி போட்டு துணி துவைச்சி போட்டு எல்லாம் செய்து வைக்கும்போது அவள் இல்லைன்னா நீ சுடுகாட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும், வீட்டுக்கு போகிறது. போ, இதுக்கு